அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நார்வல் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அருஸ் அவர்களே. வணக்கம் ராஜானே. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு எழுந்த வணக்கம். இன்னொரு உலக நார்வல் நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கின்ற எல்லாமே பார்ப்போம். குறிப்பாக முதலில் ஹோர்முஸ் நீரிணையில் உங்களுக்கு தெரியும், அந்த முடக்கத்தினால் ஈரானும் அந்த முடக்கத்திலிருந்து வெளிவர வேண்டும், அமெரிக்காவும் வெளிவர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் இருதரப்பினரும் அது பெரிய ஒரு முக்கியமான விடயமாக வைத்திருக்கிறார்கள் என்றால் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதற்கு அதை ஒரு கருவியாக பாவிக்கலாம் என்ற தான் இருக்கிறது. ஆனால் வருகின்ற செய்திகளை பார்த்தால் அமெரிக்கா இந்த முற்றுகையை தொடர்ந்து வைத்திருக்க போவது போல் தெரிகின்றது. என்ன நிலைமை என்றதை கூறுவீர்களா? ஹோர்முஸ் நீரிணையான முற்றுகை தான் இப்போது மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக இருக்கின்றது. மார்க்கோ ரூபியோ கூட அமெரிக்காவின் வெளிவார செயலாளர் கூறியிருக்கின்றார், அது ஒரு ஈரான் அணுக்குண்டு என்று கூறியிருக்கின்றார். ஈரான் அணுக்குண்டை பாவிப்பது போல் அதை பாவிக்கிறது என்று சொல்லி கட்டார் கூறியிருக்கின்றது. ஹார்முஸ் நீரிணையினுடைய அந்த தடை இரண்டு பக்க தடையும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று சொல்லியும் அது ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லியும் கூறப்படுகிறது. அதே நேரம் 2000க்கும் மேற்பட்ட கப்பல்களும் 20,000க்கும் மேற்பட்ட மாலுமிகளும் அதில் அந்த அங்கு சிக்கி இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். சராசரியாக கப்பல்கள் வரிசையில் நிற்பதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எந்த கப்பல்களும் அங்கு செல்லவில்லை. நேற்று ஜப்பான் கப்பல் ஒன்றுக்கு ஈரான் அனுமதியை வழங்கி இருந்தது. இந்த நிலையில் எரிபொருட்களின் விலை அதாவது ட்ரம்ப் கூறியிருக்கின்றார், இந்த பிளாக்கேட் என்று சொல்கிற முற்றுகையை, அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையை மேலும் நீடிக்கப் போவதாக, அது மேலும் பதற்றத்தை அதிகரித்திருப்பதாகவும், இந்த நிலையில் அங்கிருக்கின்ற ஒயில் அந்த எரிபொருள் எண்ணெயின் பரலின் விலை $111 உயர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. உண்மையில் எண்ணெயின் விலை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று கூட பலர் விவாதிக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் இவர்கள் வெவ்வேறு நாடுகளில், இப்ப அமெரிக்கா அதிக அளவில் உற்பத்தி செய்கிறது, ரிசர்வில் இருந்து எடுத்து விட்டிருக்கிறார்கள். வெவ்வேறு நாடுகளின் எண்ணெய்களை வைத்துக் கொண்டு இதனை இப்போது இந்த எண்ணெய் மார்க்கெட்டை மனிப்புலேட் செய்கிறார்கள். உண்மையில் எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்திருக்க வேண்டும். இவர்கள் வெவ்வேறு வழிகளில் அதை எடுத்து இந்த விலையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்கு ட்ரம்ப் அடிக்கடி தனது சோசியல் மீடியா பதிவுகளையும் பயன்படுத்தி இதை குறைத்து வருவதாக கூறப்படுகின்றது. எனவேதான் எண்ணெய் விலை இந்த நிலையில் இருக்கின்றது. ஆனால் இது முடிவடைந்தாலும் இந்த விலை கீழே போகாது என்று கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்ப இந்த எரிபொருள் நெருக்கடியால் மக்களும் பல நாடுகளும் கடுமையான விலைகளை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மக்களும் மேலதிகமான பணத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எல்லா நாடுகளிலும். ஆனால் பிரித்தானியாவில் இருக்கின்ற பிரிட்டிஷ் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் இந்த 4 மாதத்துக்கு எத்தனையோ $பில்லியன் லாபமாக சம்பாதித்திருப்பதாக இப்போது கூறப்படுகிறது. கடந்த வருடத்துடன் ஒப்பிடும் போது கடந்த வருடம் இந்த முதல் காலாண்டு பகுதியில் 1.38 பில்லியனை சம்பாதித்த அந்த நிறுவனம் இந்த வருடம் 3.2 பில்லியனை சம்பாதித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதை நாங்கள் கடந்த வாரம் கூட பேசியிருந்தோம். UCL பல்கலைக்கழகத்தின் பொருளாதார நிபுணர் கூறியிருந்தார், 101 நிறுவனங்கள், எண்ணெய் நிறுவனங்கள் இதில் கொள்ளை லாபம் அடைக்கின்றன என்று சொல்லி. உண்மையில் எரிபொருள் விலையேற்றம் என்று சொன்னால் இந்த எண்ணெய் நிறுவனங்களும் தான் பாதிக்கப்பட வேண்டும். ஆனா எண்ணெய் நிறுவனங்கள் லாபத்தை சம்பாதிக்கிறது என்று சொன்னால் அவர்கள் அதை இந்த விலையை குறைக்கவில்லை, அவர்கள் வேண்டும் என்றே கூட்டுகிறார்கள் என்றுதான் அர்த்தம். அதே சமயம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப பனாமா கால்வாய், ஈரான் கூறுவது போல பனாமா கால்வாயினூடாக போகின்ற ஒவ்வொரு கப்பல்களுக்கும் $300,000 $3 லட்சம் இருந்து $4 லட்சம் அறவிடப்படுவதாகவும், சில கப்பல்களுக்கு மேலதிகமாக $4,25,000 அறவிடப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இப்ப ஈரான் கூற்றின்படி இந்த பணத்தை செலுத்துவது என்பது புதிதல்லது என்றுதான் கூறியிருக்கிறார்கள்.
அதே சமயம் சோமாலியா கடற்பரப்பில் மேலும் ஒரு டேங்கர் எண்ணெய் தாங்கிய கப்பலை கைப்பற்றுவதற்கான முயற்சி இடம்பெற்றதாகவும், ஆனால் அது இருக்கிறதாகவும் UKMTO என்ற கடல் கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்திருக்கின்றது. இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றிருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக உலகத்தின் ஒட்டுமொத்த எரிபொருள் விநியோகம் கடுமையான பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. அமெரிக்கா கூறியிருக்கின்றது இதுவரையில் 39 கப்பல்களை இந்த முற்றுகையில் தாங்கள் திருப்பி அனுப்பியிருப்பதாகவும், நேற்று அரேபியன் கடற்பகுதியில் அமெரிக்காண்ட உலங்குவானது ஒரு கப்பலில் தரையிறங்கி அந்த கப்பலை சோதனையிட்டதாகவும், பிறகு அந்த கப்பல் ஈரான் துறைமுகத்துக்கு செல்லவில்லை என்ற பிற்பாடு தாங்கள் அனுமதித்ததாகவும் அவர்கள் தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவும் இந்த முற்றுகையில் தீவிரமாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், நேற்று வளைகுடா நாடுகளில் ஏற்பட்ட பிரச்சனை, ஒபேக்கில் இருந்து UAE வெளியேறியது இந்த முற்றுகை மற்றது UAE வெளியேற்றம் எல்லாம் அவர்கள் ஒரு திட்டமிட்ட ரீதியில் இந்த ஈரான் பொருளாதாரத்தை முடக்குவதற்கும் தமது பொருளாதாரத்தை அந்த ஒபேக் கூட்டணியை உடைப்பதற்கும் பல்வேறு நாடுகளை இதன் மூலம் ஒரு நெருக்கடியில் தள்ளுவதற்குமான ஒரு முயற்சியாகத்தான் இதனை பார்க்கலாம். அதாவது தான் விழும் பொழுது தன்னோடு மற்றவர்களையும் இழுத்துச் செல்ல வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவுடைய திட்டமாக இருக்கு. உங்களுக்கு தெரியும், கோவிட் பெருந்தொற்று வந்த பொழுது அதனுடைய தாக்கத்தை இப்பொழுதும் கூட உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நிறைய நாடுகள். அதிலிருந்து வெளிவர முடியாமல் இருக்கின்ற நாடுகளும் இருக்கின்றது. அதே போல் இந்த எண்ணெயின் ஊடாக வருகின்ற விளைவுகள் பாரதூரமாக இருக்க போன்றது, பல ஆண்டுகளுக்கு இருக்க போன்றது என்று தொடர்ந்து கூறுகிறார்கள். அரசுகளை நேற்று நாங்கள் உரையாடும் பொழுது இந்த கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் இருக்கின்றது, GCC நாடுகள், அதாவது வளைகுடா ஒத்துழைப்பு நாடுகள் இருக்கின்றது, அந்த நாடுகளுக்கு இடையிலான ஒரு கூட்டம் நடந்ததாக நாங்கள் உரையாடி இருந்தோம். இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது அந்த கூட்டம் அதற்கு நிறைய பிளவுகள் இருப்பதாக, சில அவர்கள் பங்கெடுக்காத ஒரு நிலைமையும் இருந்தது போல் தெரிகின்றது. அப்படி என்று சொன்னால் இங்கே மீண்டும் அமெரிக்கா ஏதோ ஒரு சாதித்திருக்கின்றது போல் இருக்கிறது. குழப்பங்களை ஏற்படுத்துவதுதானே அவர்களுடைய பெரிய திட்டம். என்ன நடந்தது என்றதை கூறுவீர்களா? கல்ஃப் கவுன்சிலாக இருக்கலாம், GCC-யாக இருக்கலாம், ஒபேக் கூட்டமைப்பாக இருக்கலாம், எல்லாவற்றுக்கும் மிகப்பெரிய ஒரு பிளவுகள், உடைவுகள் ஏற்பட்டிருக்கின்றன. எல்லா நாடுகளுக்கும் இடையிலான ஒரு மாற்றங்கள் விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த மாற்றங்களுக்கு நாங்கள், அதாவது பழைய உலகுக்கு திரும்ப போவதில்லை என்பதை ஒவ்வொரு மாற்றமும் காட்டிக்கொண்டுதான் இருக்கின்றது. சிங்கப்பூரில் இருக்கின்ற மெட்டா நிறுவனத்தின் AI கான்ட்ராக்ட், 2 பில்லியன் கான்ட்ராக்டை சீனா நிறுத்தி இருக்கின்றது. இந்த ஜனவரி மாதம் மேற்கொள்ளப்பட்ட இருதரப்பு பாதுகாப்பு உடன்பாட்டை இந்த திங்கட்கிழமை ரஷ்யாவும் ஈரானும் ஆக்டிவேட் பண்ணி இருக்கின்றன, அதை செயல்முறைக்கு கொண்டு வந்திருக்கின்றன. அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் UAE இந்த ஒபேக்கில் இருந்து வெளியேறி இருக்கின்றது. இந்த மூன்றும் இந்த வாரத்துக்கு இடம்பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாகத்தான் ஆய்வாளர்கள் பார்க்கிறார்கள். ஜெட்டாவில் இடம்பெற்ற வளைகுடா நாடுகளின் உச்சி மாநாட்டின் முடிவில் ஈரானை கண்டித்தல் மற்றும் வளைகுடா பாதுகாப்பை வலுப்படுத்துதல் போன்ற தீர்மானத்தை இவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இப்ப அந்த வளைகுடா நாடுகள் இந்த மாநாட்டை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை ஈரானின் ஆக்கிரமிப்புக்கு பதிலளிக்கும் விதமாக ஜெட்டாவில் நடந்த உச்சி மாநாட்டில் பாரசீக வளைகுடா நாடுகள் பின்வரும் நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக ஊடகம் தெரிவித்திருக்கின்றன. மின் கட்டமைப்புகளை ஒருங்கிணைப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தப்பட்டதாகவும், பிராந்திய இருப்பு மண்டலங்களை உருவாக்குவது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது என்றும், நம்பிக்கை இழப்பு காரணம் ஈரானின் ஆக்கிரமிப்பு கண்டிக்கப்பட்டது என்றும், பிரிக்க முடியாத பாதுகாப்பு கோட்பாட்டை இந்த நாடுகள் உறுதி செய்தது என்றும், ஹார்மோஸ் நீரிணை முற்றுகை மற்றும் கப்பல்கள் மீதான சுங்க வரிகளுக்கு ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பை தெரிவித்ததாகவும், ஈரானுடனான போருக்கு பின்பு பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு முன்னர் இருந்ததை போல இந்த ஹார்மோஸ் நீரிணை கப்பல் போக்குவரத்துக்கு சுதந்திரமாக மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்ததாகவும், வளைகுடா நாடுகளின் ராணுவ ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துதல் மற்றும் ஒருங்கிணைந்த ஏவுகணை ஏவுதல் எச்சரிக்கை அமைப்பை விரைவுபடுத்துதல், இந்த தீர்மானங்கள் அந்த மாநாட்டில் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் ஹோர்மோஸ் குறித்து ஈரானுடனான சந்திப்புகள் நடத்தியிருந்த போதிலும் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் உச்சி மாநாட்டை ஓமான் புறக்கணித்து விட்டதாக கூறப்படுகிறது. சவுதி அரேபியாவில் நடைபெற்ற அசாதாரணமான வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் உச்சி மாநாடு குறித்து கத்தார் பல்கலைக்கழகத்தின் சர்வதேச விவகாரங்கள் துறை உதவி பேராசிரியர் அப்துல்லா பண்டார் அல் இதையுடன் அல் ஜசீரா ஒரு நேர்காணலை கண்டிருந்தது. அதில் வழக்கமாக வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலில் அவர்கள் கலந்தாலோசனைக்காக தங்கள் வருடாந்த கூட்டத்தை நடத்துவார்கள்.
ஆனால் இந்த ஆண்டு வித்தியாசமானது. ஏனென்றால் நாம் அடிப்படையில் ஒரு குழப்பமான நிலையில் இருக்கிறோம் என்று அவர் கூறியிருக்கின்றார். அமைதியும் இல்லை, போரும் இல்லை, எந்த நேரத்திலும் இந்த பிராந்தியம் ஒரு தீவிரமான நிலைக்கு மாறலாம் என்ற மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும், உச்சி மாநாட்டுக்கு ஓமான் ஒரு தூதுக்குழுவை அனுப்பவில்லை என்றதும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஓமான் தூதுக்குழுவை பற்றி நாங்கள் எதுவும் கேள்விப்படவில்லை. கூட்டத்திலிருந்து ஓமான் விலக்கப்பட்டதா அல்லது ஓமானியர்கள் இந்த கூட்டத்துக்கு வரமாட்டார்கள் என்று நம்பினார்களா என்பது எங்களுக்கு தெரியவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். ஓமான் மற்றும் ஈரானிய தலைவர்களுக்கு இடையே சந்திப்புகள் நடந்த போதும் இந்த வருகையின்மை நிகழ்ந்துள்ளது. எனவே ஹார்முஸ் நீரிணை சுங்க வரிகளை விதிப்பது குறித்து அவர்கள் தங்கள் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் சகாக்களுடன் பல தகவல்களை தெரிவிக்க வேண்டியிருந்தது. ஆனால் அதில் ஓமான் அதை புறக்கணித்து விட்டதாக அவர் கூறியிருக்கின்றார். அப்ப அதே சமயம் உங்களுக்கு தெரியும், நேற்று UAE அதிலிருந்து வெளியேறி இருக்கின்றது. இந்த முதலாம் தேதியுடன் UAE அதில் இருக்காது. அது மேலதிகமான ஒரு பிளவுகளையும் எண்ணெய் விலையில் தளம்பல்களையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஒவ்வொரு அமைப்பாக உடைந்து கொண்டு வருகின்றது. எனவேதான் பலரும் இப்போது கூறுகிறார்கள், அதாவது நாங்கள் பழைய உலகுக்கு திரும்ப போவதில்லை என்பதை ஒவ்வொரு நிகழ்வுகளும் மெல்ல மெல்ல காட்டிக் கொண்டிருக்கின்றன. இப்ப அடிப்படையில் குழப்பங்கள் இருக்கின்றன நீங்க கூறும் பொழுது, இந்த வளைகுடாவில் இருக்கின்ற இந்த நாடுகள் அவர்களுடைய இந்த கூட்டத்தை நீங்கள் கூறுவதை வைத்து பார்த்தால் அவர்களிடம் ஒரு புதிய ஒரு திட்டம், ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று கூறுவது, இது என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும்? அமெரிக்கா மேற்கத்திய நாடுகளை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும், இந்த வளைகுடாவில் இருக்கிற நாடுகளை வைத்துத்தானே பல விடயங்கள் நடைபெற்று வந்தது. இப்ப உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவுடைய படைத்தளங்கள் இருக்கிறது, எண்ணெய் தொடர்பாக இவையெல்லாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறது. இதை எவ்வாறு மேற்கத்திய நாடுகள் பார்க்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? மேற்கத்திய நாடுகள் மிகப்பெரிய ஒரு சிக்கலில் இருக்கிறார்கள். என்னென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், அண்மையில் பிரித்தானியாவில் கோப்ரா மாநாடு நடைபெற்றிருந்தது. அது அவசர கூட்டமாக இடம்பெற்றிருந்தது. இந்த பொருளாதார நெருக்கடியை எவ்வாறு சமாளிப்பது என்பது குறித்து நடைபெற்றிருந்தது. அதே நேரம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த அமெரிக்காவின் பார்ட்னர் என்று சொல்கின்ற பிரித்தானியா அமெரிக்காவின் மிக நெருங்கிய நட்பு நாடாக இருந்தது. இரண்டாம் உலக போராக இருக்கலாம், கொரியா போராக இருக்கலாம், ஆப்கான் போர், ஈராக் போர் என்று சொல்லி, அது மட்டுமல்லாது 5 கண்கள் என்ற புலனாய்வு அமைப்பிலும் அதுதான் முக்கிய நாடாக இருந்தது. ஆனால் அது இப்போது இந்த அமெரிக்காவை விட்டு 30 நாடுகளை ஒருங்கிணைத்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி இருந்தது. இதே ஒரு மிகப்பெரிய மாற்றமாகத்தான் பலரும் பார்க்கிறார்கள். அது மட்டுமல்லாது அவர் ட்ரம்புடன் தொலைபேசியில் பேசிய விடயமும் பிரித்தானியா இதற்கு மேல் தாங்க முடியாது என்ற ஒரு நிலையாகத்தான் அவர் பேசியிருந்ததாக கூறப்படுகின்றது. மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் அதே ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது. மேற்குலக நாடுகளிடம் இப்போது இருக்கின்ற பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த பொருளாதார நெருக்கடியை அவர்கள் 2 முனைகளில் சந்திக்கிறார்கள். ஒன்று, ரஷ்யாவுக்கு உடனான போரில் அவர்கள் ரஷ்யாவுடனான மலிவான எரிபொருட்களை இழந்து விட்டார்கள். இப்போது ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டது அடுத்த அவர்களுக்கு இருந்த அடுத்த வழியையும் மூடிவிட்டதாகத்தான் கூறப்படுகிறது. இந்தியா வளைகுடா நாடுகளில் இருந்து எரிபொருட்களை ரஷ்யாவிலிருந்து வாங்கி ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு விநியோகித்துக் கொண்டிருந்தது. இன்றைக்கு இந்தியாவுக்கு அந்த தொழில் இல்லாமல் போய்விட்டது. இந்தியாவுக்கு அப்ப ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வேறு வழி இல்லாத ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது. ரஷ்யா இந்த குழப்ப நிலையை நீடிக்க விரும்புவதாக கூறுகிறார்கள். ஏனென்று சொன்னால், ரஷ்யா இந்த குழப்ப நிலையை நீடித்தால் ரஷ்யாவுக்கு ஒரு நாளைக்கு $13 மில்லியன் அதால் வருமானம் வருவதாக கூறப்படுகிறது. இப்ப ரஷ்யாவின் இந்த நிலைமையையும் சீனாவையும் ஓரங்கட்டுவதற்காக தான் இப்போது UAE அதிலிருந்து வெளிவந்திருக்கின்றது. UAE ஏராளமான எண்ணெயை உற்பத்தி செய்யலாம் என்றால் சவுதி அரேபியாவும் ஏராளமான எண்ணெயை உற்பத்தி செய்ய வேண்டும். ரஷ்யாவும் போட்டிக்கு உற்பத்தி செய்ய வேண்டும். எண்ணெய் விலைகளை மலிவாக்க முடியும். ட்ரம்புக்கு அடுத்த முறை தேர்தலில் இது பிரச்சனை இருக்காது. என்றால் எண்ணெய் விலை மலிவாக வந்துவிடும். எல்லோரும் ஏராளமான எண்ணெயை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிலை. அந்த ஒரு நிலையைத்தான் இந்த UAE நிலைமை எடுத்து காட்டியிருக்கின்றது. அதே சமயம் அமெரிக்கா இப்ப உலகிலேயே அதிக அளவு எண்ணெயை உற்பத்தி செய்யறது 13.2 மில்லியன் பேரல்கள் பெர் டே. அதுதான் முக்கியம். ரஷ்யா 9.1 மில்லியன், சவுதி அரேபியா 8.6 மில்லியன் பேரல்கள். அப்ப இதுல அமெரிக்கா தான் முன்னணியில் நிற்கின்றது. ஆனால் UAE நடவடிக்கை அமெரிக்காவின் எண்ணெய் வர்த்தகத்தையும் கூட பாதிக்கும். கிட்டத்தட்ட இந்த ஒரு போர் என்று ஆரம்பித்து, ஆட்சி மாற்றம் என்று ஆரம்பித்து
யுரேனியத்தை கைப்பற்றுவது அல்லது அணுசக்தி திட்டத்தை நிறுத்துவது என்று ஆரம்பித்து இப்போது எண்ணெய் உற்பத்தி போட்டியில் வந்து முடிந்திருக்கின்றது. அதுதான் இப்போது மிகப்பெரிய போராக விரிவடைந்து கொண்டு போகின்றது. UAE எவ்வளவு நடவடிக்கை எடுத்தாலும் முதல்ல இந்த ஹோர்முஸ் நீரிணையை முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வர என்றால் என்னென்று வெளியில் எண்ணெய் கொண்டு வருவது அதுவும் ஒரு சிக்கலாக இருக்க போகிறது. இப்ப நீங்கள் இந்த வளைகுடா நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பிளவுகள் இந்த விடயங்களை நீங்கள் கூறும் பொழுது இன்னொரு விடயத்தை அடிக்கடி கூறிக்கொண்டு வந்திருக்கிற பலர் கூறியதை நான் கேட்டிருக்கேன். அதாவது உங்களுக்கு தெரியும், காலனித்துவ காலத்தில் எவ்வாறு இந்த மேற்கத்திய நாடுகள் கொள்ளையடித்து வளங்களை இங்கே கொண்டு வந்து நல்ல சுபோகத்தை அனுபவித்துக் கொண்டு வந்தார்கள். அதன் பின்னர் அந்த தேர்ட் கண்ட்ரி என்று சொல்றார்கள், வளர்ந்து வரும் நாடுகள் என்று அவர்களை வைத்து அவர்களிடமிருந்து வேலைகளை வாங்கி குறைய விலையில் எல்லாத்தையும் தயாரித்து இந்த நாடுகளில் இன்னும் ஒரு சுபோகத்தை அனுபவித்து வந்தார்கள். இப்பொழுது அந்த உலகமயமாக்கப்பட்ட அந்த குளோபலைசேஷன் என்று சொன்னார்கள் தெரிந்தானே, அது எல்லா கதவையும் எல்லா நாடுகளுக்கும் திறந்து விட்டதால் இப்போ ஒரு பெரிய ஒரு நெருக்குவாரத்துக்கு இந்த மேற்கத்திய நாடுகள் முகம் கொடுத்திருக்கின்றது. இது மறக்க முடியாத ஒரு விடயம். நீங்கள் கூறுகின்ற விடயங்களை வைத்து பார்க்கும் பொழுது வளைகுடா நாடுகளுடைய நிலைமைகளை நீங்கள் கூறும்பொழுது உலகம் முழுவதும் இருக்கின்ற இந்த நாடுகளுக்கு இடையிலான உறவு நிலை இப்பொழுது ஒரு பாதிப்படைந்து தனித்தனியாக பிரிந்து உலகமயமாக்கப்பட்டது. குளோபலைசேஷனால் நீங்கள் கூறியது போல் இந்தியாவும் அதனால் நிறைய பலன் பெற்றது. ஏனென்றால் அவர்களுடைய தொழில்நுட்பம், ஏற்றுமதிகள் இவை எல்லாம் இந்த உலக ஒழுங்கில் உலக மாற்றங்கள் வரும் பொழுது இந்த உலகம் முழுவதும் இந்த நாடுகளுக்கு இடையில் உறவு நிலை எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது? இது ஒரு இன்னும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறது. உலக நாடுகள் ஏற்கனவே பிரிந்து விட்டன. உலக நாடுகள் தமக்கான அணிகளை அவர்கள் தாங்களே தெரிவு செய்து விட்டார்கள் என்றுதான் கூறுகிறார்கள். இப்போது அமெரிக்காவின் ஆளுமையின் கீழ் யாரும் இல்லை என்ற ஒரு நிலை, அதை இந்த ஈரான் போர் மிக துல்லியமாக உடைத்து விட்டது. அதாவது அமெரிக்காவின் வலிமையை, இராணுவ வலிமையை ஒன்றுமில்லை என்று ஆக்கிவிட்டது. அந்த ஒன்றுமில்லை என்று ஆக்கியதுதான் இன்றைக்கு இந்த வளைகுடா நாடுகள் கூட தாங்களே ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு வந்திருக்கிறார்கள். ஈரான் மீதான முற்றுகை போர், அதாவது ரஷ்யா மீது 30,000 தடைகள் விதிக்கப்பட்டிருந்தன. 30,000 தடைகள் விதிக்கப்பட்டும் ரஷ்யாவின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடையவில்லை. ஐரோப்பாவை விட அதிகமாக வளர்ந்திருக்கின்றது. என்னென்று சொன்னால் இனிவரும் காலங்களில் ஒரு தடை ஒன்று வேலை செய்யாது. தடையை இனிவரும் காலங்களில் அமெரிக்காவின் தடையை யாரும் பொருட்படுத்த மாட்டார்கள் என்பதை இந்த ரஷ்யா உக்ரைன் போர் 4 வருடத்தில் காட்டியிருந்தது. அதே போல அமெரிக்காவின் படைக்கலங்களும் படையினரும் போரியல் உத்திகளும் இனிவரும் காலங்களில் பலனளிக்காது என்பதை இந்த ஈரான் போர் தெளிவாக எடுத்து காட்டியிருக்கின்றது. அதுதான் மிக மிக ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்றது. இப்ப ஈரான் மீது இவர்கள் தடைகளை போட்டிருக்கிறார்கள், அதாவது பிளாக்கேட் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் ஈரான் இப்போது 6 சுங்கச்சாவடிகளை பாகிஸ்தானூடாக திறந்திருக்கின்றது. 3000 கண்டெய்னர்கள் அதற்குள்ளால் போயிருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது இந்த தடையை அது இலகுவாக, இரண்டாம் ஈரானுக்கு 15 எல்லை நாடுகள் இருக்கின்றன. அதனூடான வர்த்தகம் இலகுவானது. கஸ்பியன் கடற்பகுதிக்கூடாக ரஷ்யா தனது பொருட்களை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. ரஷ்யா உங்களுக்கு தெரியுமா, அண்மையில் அப்பாஸ் அரக்சியும் ரஷ்யாவின் அதிபரும் சந்தித்தது உங்களுக்கு தெரியும். அதில் ரஷ்ய அதிபர் ஒன்றுதான் கூறினார், என்ன தேவையோ கேளுங்கள், தந்து விடுகிறோம் என்று. அதைத்தான் இப்போது இந்த உலக நாடுகள் கூறுகின்றன என்று சொன்னால், இந்த 3 நிகழ்வுகள் ரஷ்யாவுக்கும் அப்பாஸ் அரக்சிக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பாக இருக்கலாம், அதே போல சீனாவின் நடவடிக்கையாக இருக்கலாம், யுஏஇ நடவடிக்கை ஒரு பெரிய மாற்றத்தை தான் காட்டுகின்றது என்று கூறப்படுகின்றது. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப ரஷ்யாவின் எரிபொருளை தாக்கி இருக்கிறது. ரஷ்யாவின் டாப்சி என்ற பகுதியில் இருக்கின்ற ஒயில் சுத்திகரிப்பு நிலையத்தை உக்ரைன் நேற்று தாக்கியிருக்கிறது. இந்த மாதத்தில் நடைபெற்ற 3வது தாக்குதல் இது. கிட்டத்தட்ட ரஷ்யாவின் 50% எண்ணெய் உற்பத்தி நிலையங்களை தாக்கி இருக்கிறார்கள். அதற்கு பதிலடியாக ரஷ்யா ஈரானுக்களால் இதனை தாக்கி கொண்டிருக்கிறது. அப்ப உலகத்துல எல்லா நாடுகளிலும் ஏதோ ஒரு விதத்தில் குழப்பமான நிலையாகத்தான் இருக்கிறது. ஒவ்வொருத்தர் வெவ்வேறு நாடுகள், ப்ராக்சி என்று சொல்றது, வெவ்வேறு நாடுகளின் ஊடாக நேரடியாக அமெரிக்காவும் ரஷ்யாவும் அல்லது ரஷ்யாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் அல்லது நேட்டோவும் ரஷ்யாவும் நேரடியாக மோதவில்லை, ஆனால் மோதிக்கொண்டிருக்கிறார்கள் வெவ்வேறு நாடுகளின் ஊடாக. நீங்கள் கூறியது போல இந்த முன்னைய காலனித்துவம் மாறி குளோபலைசேஷன் என்று வந்து இன்று எல்லோரும் தந்த அறிவு, அதாவது தொழில்நுட்பமும் அறிவு சார்ந்ததாக மாற்றம் அடைந்தது.
ஈரானை பொறுத்தவரை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய ஏவுகணை ஒரு மாயாஜால வித்தை என்று அவர்கள் இப்போது நம்புகிறார்கள். அதையே அவர்கள் நம்பினார்கள், அதையே அவர்கள் வெற்றியும் பெற்று விட்டார்கள். ஆளில்லாத தாக்குதல் விமானங்களும் அதை வைத்து அதை மீறி ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலை. நாளைக்கு இனியொரு நாடுகள் மீது இந்த அமெரிக்காவோ ஒவ்வொரு நாடுகளோ படையெடுப்பதற்கு அஞ்சுவார்கள். எனவேதான் பிரித்தானிய என்ற தெளிவாக சொல்லுகிறார், போருக்கே போக மாட்டோம் என்று விட்டார். முந்தைய ஐரோப்பிய ஒன்றியம் போர் என்றால் போய்விடுவார்கள், அமெரிக்கா கேட்டால் கண்மூடிக்கொண்டே போய்விடுவார்கள், மாற்று கதை கேட்பதில்லை. ஆனால் இப்போது அந்த நிலைமை இல்லை. இனி தொழில்நுட்பத்தினூடாக ஊடுருவி இடையூறுகளை ஏற்படுத்துவதுதான் இனிவரும் காலங்களில் இருக்க போகின்ற போராக இருக்கும். இப்ப இந்த இன்னொரு விடயத்தை பார்க்கணும். அதாவது நீங்கள் அபாஸ் அரக்சி அவர்கள் ரஷ்யாவுக்கு சென்ற பொழுது அமெரிக்கா இந்த போரின் பொழுது தன்னுடைய இலக்கில் எதையுமே சாதிக்கவில்லை என்று தெளிவாக கூறினார் என்ற விடயத்தை எவ்வளவு துல்லியமாக கூறினார் என்றதை நாங்கள் பார்த்திருந்தோம். அதனுடைய பிம்பமாக அமெரிக்காவில் இப்பொழுது பேசத் தொடங்கி விட்டார்கள். அதாவது இந்த போரினால் ஒன்றையும் சாதிக்கவில்லை, படு தோல்வி அடைந்திருப்பதாகத்தான். அங்கேயும் கூட இப்பொழுது குரல்கள் எழும்ப தொடங்கி இருக்கிறது. இந்த தோல்விக்கு பீட்டர் ஹெக்ஸெட் தான் பொறுப்பெடுக்க வேண்டும் கூட அங்கே கூறப்படுகின்றது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? அமெரிக்காவுடைய செனட்டர் அதாவது செனட்டர் எலிசபெத் வாரன் கூறியிருக்கிறார் என்று சொன்னால், ஈரானுக்கு எதிரான போரில் ஏற்பட்ட தோல்விகளுக்கு ஹெக்ஸெட் பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். பீட் ஹெக்ஸெட் அமெரிக்க போர் செயலாளர் ஈரானுக்கு எதிராக போருக்கு துருப்புக்களை அனுப்பினார். ஆனால் அவர்களை பாதுகாக்க தேவையான அடிப்படை நடவடிக்கைகளை எடுக்க மறுத்துவிட்டார். பின்னர் அமெரிக்க படையினர் தங்கள் உயிரை இழந்த போது ஹெக்ஸெட் அந்த தோல்விகளை மூடி மறைக்க முயன்றார். ஹெக்ஸெட்டின் தலைமை பணி தொடர்ச்சியான துரோகங்களையே பிரதிபலிக்கின்றது. மேலும் அவர் அதற்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். ஏற்கனவே ஹெக்ஸெட் மீது ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வர வேண்டும் என்றும் பலர் கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். இவர்கள் மேற்கொண்ட தாக்குதல்கள், இப்ப பாடசாலைகள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலாக இருக்கலாம், அல்லது இலங்கை பரப்பில் வைத்து அந்த கடற்படை கப்பல் நிராயுதமானியாக கப்பல்களின் மீதான தாக்குதலாக இருக்கலாம். எல்லாம் இந்த உலகத்தால் அது ஒரு மிகப்பெரிய தாக்குதல், இவர்கள் இதை சாதனை செய்து விட்டதாக பார்க்கவில்லை. இவர்கள் கூறினாலும் இப்போது எல்லோருக்கும் தெரிகிறது, இவர்கள் ஒரு பலவீனமான இலக்குகளைத்தான் தாக்கி இருக்கிறார்களே தவிர பலமான இலக்குகளை தாக்கவில்லை. அடுத்ததாக இப்ப மார்கோ ரூபியோ கூட ஒன்றை கூறியிருக்கிறார். என்னன்னு சொன்னால், ஈரான் ஆன்மீக தலைவர் இறந்ததாக கூறப்படுவது தான் நம்பவில்லை, அவர் இறக்கவில்லை என்று இப்போது தெரிவித்திருக்கிறார். இப்ப என்னென்றால் ஒரு 20 கிலோமீட்டர் 20 மைல்கள் அகலமான ஒரு பாதையை கூட 3 விமானம் தாங்கி கப்பல்கள் 200 விமானங்களை வைத்துக் கொண்டு உங்களால் அதை திறக்க முடியவில்லை என்னும் போது அது போரின் தோல்வியாக இப்போது எல்லோரும் தீர்மானித்து விட்டதை தான் அந்த செனட்டர் கருத்து காட்டுகிறார். இனி ஒரு ஓய்வு பெற்ற கேர்னல் கூட இந்த தொடர்பாக கருத்து கூறியிருக்கிறார். என்ன கூறினார்? உண்மைதான். என்னென்று சொன்னால், இந்த அமெரிக்காவின் ஓய்வு பெற்ற கேர்னல் தர அதிகாரி வான்படையைச் சேர்ந்தவர், அதாவது ஓய்வு பெற்ற அமெரிக்காவின் வான்படை லெப்டினன்ட் கேர்னல் கரோன் குவாட்ஸ்கோ, அவர் ஒன்றை கூறியிருக்கிறார் என்று சொன்னால், அதாவது ஈரானின் அச்சுறுத்தல்களை தீவிரமாகத்தான் அவர் எடுத்துக் கொள்வதாகவும், மேலும் இதை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு புத்திசாலித்தனமான தலைமை இருக்கும் என்று அவர் நம்பவில்லை. அவர் என்ன கூறுகிறார் என்றால், மேற்குலக நாடுகளிடம் இப்போ புத்திசாலித்தனமான அரசியல்வாதிகளை பார்ப்பதற்கு பஞ்சம் வந்துவிட்டது என்று சொல்லியும், எந்த மேற்குலக நாடுகளிடமும் ஒரு தெளிவான ஒரு புத்திசாலியான அரசு தலைவர்கள் இல்லை என்று கூறுகிறார். அதை உலகம் நேரடியாக பார்த்து கொண்டுதான் இருக்கின்றது. பிரித்தானியாவில் கூட யாருமே ஒரு இல்லாத நேரத்தில் தான் ரிஷி சுனாக்கை அவசரமாக கொண்டு வந்து போட்டிருந்தார்கள் நாட்டை காப்பாற்றுவதற்காக. அவ்வளவு ஒரு நிலைக்கு திறந்தாழ்ந்திருக்கிறது இந்த மேற்குலக நாடுகள அரசியல் நிலைமை இப்போது. அதாவது நமக்கு ஒரு புத்திசாலித்தனமான தலைமை இருந்தால் அது நேரடியாக தாக்குதலாக மாறாது. ஆனால் அதுதான் நாம் நம்பாத விஷயம். மேற்கத்திய நாடுகளில் உள்ள புத்திசாலித்தனமான தலைமையின் மீது நான் எப்படியும் நம்பிக்கை வைப்பதில்லை என்று அவர் கூறியிருக்கின்றார். கடலுக்கடியிலான கேபிள்கள், எரிசக்தி கட்டமைப்பு, மண்டே நீரிணை, மற்றது பதற்றத்தை அதிகரிப்பதற்கான வழிகளை ஈரான் இன்னும் பயன்படுத்தவில்லை என்று கூறுகிறார். அவர் கூறுகிறார் என்று சொன்னால், இந்த பைப் லைனையோ அல்லது கடலுக்கு அடியிலான செல்லுகின்ற கேபிள்களையோ அல்லது
பப் அல் மண்டே பகுதியையோ ஈரான் இன்னும் கையிலேயே எடுக்கவில்லை. அப்ப ஈரானிடம் இன்னும் பயன்படுத்தப்படாத ஆயுதங்கள் பெருமளவில் இருக்கின்றன என்றுதான் கூறுகிறார். ஈரான் போர் மத்திய கிழக்கின் ஒட்டுமொத்த அதிகார சமநிலையையும் மாற்றிவிட்டது என்று அவர் சொல்லியிருக்கின்றார். அமெரிக்கா உலகளாவிய விவாத போக்கை இழந்து வருவதாகவும், ஈரான் வெற்றி பெற நாங்கள் இன்னொரு முறை சுட வேண்டிய அவசியம் இல்லை என்றும், ஏற்கனவே ஈரான் வெற்றி பெற்று விட்டது என்று சொல்லியும், இறையாண்மை குறித்த அமெரிக்க அரசாங்கத்தின் பார்வை இதுதான். அமெரிக்காவின் இறையாண்மை என்ற கருத்தின் அர்த்தம் என்னென்றால், எங்களுக்கு எங்கள் இறையாண்மை உண்டு, உங்கள் அனைவரின் இறையாண்மையும் எங்களுக்கு உண்டு, நாங்கள் தான் பொறுப்பில் இருக்கிறோம். இதுதான் அமெரிக்காவின் இறையாண்மையின் தத்துவம் என்று அவர் கூறியிருக்கிறார். உலகம் இதை தெளிவாக கேட்கிறது, அமெரிக்கா சொல்வதை தெளிவாக கேட்கிறது. ஆனால் அவர்கள் ஏற்கனவே அதை விட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து விட்டார்கள் என்று அவர் கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாது உலகின் மற்ற நாடுகள் ஏற்கனவே ஒரு தரப்பை தேர்ந்தெடுத்து விட்டன, அது நம்முடையது அல்ல. ஈரான் பின்வாங்க வேண்டிய கட்டாயம் இல்லாததால் அது அவ்வாறு செய்யவில்லை என்று கூறியிருக்கின்றார். அமெரிக்க தரப்பை விட ஈரான் பக்கம் அதிகமான மக்கள் உள்ளனர். ஈரானுக்கு அப்பால் அதிக நாடுகள் அதிகமான பொருளாதார எரிசக்தி மற்றும் ராஜதந்திர சக்தி என இராணுவ சக்தி கூட ஈரானின் பக்கம்தான் இருக்கின்றது. ட்ரம்ப் ஒரு வெற்றியை விரும்புகிறார், ஆனால் அது போன்ற எதையும் ஈரான் அவருக்கு இதுவரை வழங்கவில்லை என்று கூறியிருக்கிறார். சரி, நிறைவாக மிகவும் சுருக்கமாக, இப்ப கியூபா உங்களுக்கு தெரியும், கியூபாவும் ஒரு பேசு பொருளாக இருந்தது. சமீப காலத்தில் அது கொஞ்சம் இந்த போர்னால் கொஞ்சம் அமைதியாக இருந்தது. ஆனால் வருகின்ற செய்திகளை பார்த்தால் ட்ரம்பினுடைய ஆதிக்கம் சில வழிகள் அவரும் ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் போல் இருக்கின்றது. என்ன இது தொடர்பாக சுருக்கமாக? கியூபாவை பொறுத்தவரையில், அதாவது தொடர்ச்சியாக ட்ரம்ப் கூறிக்கொண்டிருக்கின்றார் கியூபா மீதான தாக்குதலை தாங்கள் அல்லது முற்றுகையை கொண்டு வரப்போவதாக, கியூபா விழுந்து விடும் என்று சொல்லியும் கூறிக்கொண்டிருக்கின்றார். இந்த நிலையில் கியூபாவுக்கு எதிரான ட்ரம்பின் இராணுவ அதிகாரங்களை கட்டுப்படுத்துவது குறித்த தீர்மானம் அமெரிக்க செனட்டில் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்று. அப்ப கியூபா மீதான அவரின் பவரை இவர்களால் இன்னும் கட்டுப்படுத்தவில்லை என்னும் போது ட்ரம்பால் ஒரு முடிவை எடுக்க முடியும். கியூபாவுக்கு எதிரான அங்கீகரிக்கப்படாத இராணுவ நடவடிக்கைகளை தடுக்கும் நோக்கில் தயாரிக்கப்பட்ட அமெரிக்க ஜனாதிபதியின் இராணுவ அதிகாரங்கள் குறித்த தீர்மானம் செனட்டால் அங்கீகரிக்கப்படவில்லை. ஈரானுக்கு எதிரான ஒரு ஆக்கிரமிப்பு இராணுவ நடவடிக்கைக்கு பிறகு கியூபா அடுத்த இலக்காக மாறும் என்றும், இந்த கரிபியன் தீவு நாடு விரைவில் ஒரு தோல்வியை சந்திக்கும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மீண்டும் கூறிக்கொண்டு வருகின்றார். இந்த நிலையில் செனட் இந்த நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஈரானில் கற்றுக்கொண்ட பாடம், அமெரிக்க அதிபர் கியூபா மீதான நடவடிக்கையை எடுப்பாரா என்ற கேள்வி இருக்கின்றது. நன்றி அரசுகளே. அது தொடர்பாக நாங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியில் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து தகவல்களை திரட்டி உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.